டியூப் தமிழ் வணக்கம். கொரோனாவினால் ஏற்பட்ட பின்னடைவை வெல்ல பெண்கள் கொண்ட பெரும் படையணியை அமெரிக்காவினுடைய வர இருக்கின்ற புதிய அதிபர் ஜோ பைடன் அறிமுகம். மக்களை மீட்டெடுக்க வரலாறு காணாத பெரும் நிதி ஒன்றை விடுவிக்க வேண்டும் என்று புதிய பிரேரணையை புதிய நிதியமைச்சர் ஆகிய பெண் முன்வைத்தார். இந்திய பின்னணி கொண்ட நீரா ரேண்டன் என்பவர் இப்பொழுது அமெரிக்காவினுடைய பட்ஜெட் துறைக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி கடும் சீற்றமடைந்திருக்கின்றது. அதுபோல நிக்கோலஸ் ஸ்ட்ரேயன் ஸ்காட்லாந்தில் தனிநாடாக பிரிவதற்கான வாக்களிப்பை நடத்த வேண்டும் என்று போர்க்கோலம் எழுப்பியிருக்கின்றார். இதுபோல அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் பெண்களினுடைய குரல் ஆனது 21ஆம் நூற்றாண்டில் கொரோனாவிற்கு பிற்பட்ட உலகத்தை மாற்றி அமைப்பதில் புதிய பாத்திரங்களை வகிக்க இருக்கின்றது. நடந்திருக்கின்ற சம்பவங்கள் என்ன காணலாம் வாருங்கள். முதலாவதாக ஜெனட் எல் ஜெலன் என்பவர் 74 வயது. இந்த பெண்மணிக்கு அமெரிக்காவினுடைய நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த 261 வருட கால அமெரிக்க வரலாற்றில் ஒரு தடவை கூட பெண் ஒருவர் நிதியமைச்சராக இருந்தது கிடையாது. இது ஜோ பைடன் செய்திருக்கின்ற மிகப்பெரிய மாற்றம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இந்த பெண்மணி அமெரிக்காவினுடைய மத்திய வங்கியினுடைய தலைமை ஆளுநராக இருந்தவர். 1990ஆம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அவர்களினுடைய பொருளாதார ஆலோசனை சபையில் முக்கிய ஆலோசகராக இருந்தவர். அமெரிக்காவினுடைய புருக்லின் நகரில் பிறந்த இவருடைய கணவர் ஜோர்ஜ் அகார்லோப் அவர்கள் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். தன்னுடைய கணவனை போலவே இவரும் நோபல் பரிசு பெறக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இந்த நெருக்கடியான நிலையில் அடுத்து வரும் 4 ஆண்டுகளில் அமெரிக்காவை மீட்டெடுப்பாராக இருந்தால் இவரும் கணவனை போலவே பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை மறுக்க முடியாது. இவர் செய்திருக்கும் பணிகள் என்ன? கொரோனாவிற்கு பின்னதாக அமெரிக்கா அடைந்திருக்கின்ற வீழ்ச்சியானது அமெரிக்க வரலாற்றில் இதுவே மிக பெரும் சோகம் என்று அந்த பெண்மணி வர்ணித்திருக்கின்றார். ஆகவே அமெரிக்காவை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு தான் தயாராகி விட்டதாகவும் கூறியிருக்கின்றார். இவர் அமெரிக்காவினுடைய சோகத்திற்காக கூறுகின்ற காரணங்கள், முதலாவது, இன்று பெரும்பாலான அமெரிக்கர்களினுடைய வீடுகளில் இருக்கும் சாப்பாட்டு மேசை வெறுமையாக கிடக்கின்றது. அங்கே பூனை படுத்திருக்கின்றது. காரணம், வேலை இல்லை, வருமானம் இல்லை. இரண்டாவது, வீடுகளில் கூட இருக்க முடியாத நிலை. வீட்டு வாடகை கட்ட முடியாததனால் வீட்டு உரிமையாளர்கள் விரட்டி அடிக்க வேண்டிய விளிம்பு நிலையில் இருக்கின்றார்கள் மில்லியன் கணக்கானவர்கள். வரலாற்றில் காணாத பெரும் பொருளாதார வீழ்ச்சியை அமெரிக்கா சந்தித்து விட்டது. இதிலிருந்து எப்படி அமெரிக்காவை மீட்பது என்பது பெரும் சவாலாக இருக்கின்றது. இவ்வாறு ஏற்பட்டிருக்கும் பெரும் சீரழிவான நிலையில் இருந்து அமெரிக்காவை மீட்பது என்பது ஒரு நிலை. ஆனால் இந்த சீரழிவினுடைய பக்க விளைவுகள் ஆனவை மேலும் பல புதிய புதிய சீரழிவுகளை படிப்படியாக ஏற்படுத்தி செல்லப் போகின்றது. ஆகவே மிக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். கொரோனாவில் வீழ்ந்த அமெரிக்காவை மீட்டெடுக்க வந்த நவீன தாரகை என்று இந்த 74 வயது பெண்மணிக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் ஜோ பைடன். இன்று காலை அமெரிக்காவினுடைய அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையுள்ள புகைப்படமாக மாறியிருக்கின்றது 50 வயதுடைய நீரா ரேண்டன் என்கின்ற பெண்மணி. இவர் அமெரிக்கர் தான், ஆனால் இந்தியாவை பின்னணியாக கொண்டவர். இப்போதைய அமெரிக்காவினுடைய உப அதிபர் கமலா ஹாரிஸ் போல இவரும் ஒருவர். நீரா ரேண்டன் அவர்கள் பட்ஜெட் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட இருப்பதாக பெயர் சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றது. இவருடைய பெயரை எவ்வாறாவது நிராகரித்து இவரை இந்த பதவிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி தன்னுடைய செனட் சபை அதிகாரத்தை பயன்படுத்தும் என்றும் இவருடன் சமரசம் காண்பதற்கு பூச்சியமான அளவில் திருப்தியற்ற நிலையில் இருக்கின்றது ரிப்பப்ளிக்கன் கட்சி என்று கூறியிருக்கின்றார்கள். காரணம், கடந்த 4 ஆண்டுகளில் இவருடைய நடத்தை. இவர் டெமோக்ராட் கட்சியினுடைய சிந்தனை பிரிவு சென்டர் ஃபார் அமெரிக்கன் புரோகிரஸ் வாஷிங்டனில் தலைவராக இருக்கின்றார். இவருடைய சிந்தனைகள் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அமெரிக்காவில் பல எதிர்ப்புகளை சந்தித்தன. முதலாவதாக, இவருடைய கட்சியாகிய டெமோக்ராட் கட்சிக்கு உள்ளேயே
முதலாளித்துவ பிரிவு, சோசலிச பிரிவு என்று 2 பிரிவு இருக்கின்றது. இவர் கிளரி கிளின்டனுடன் நின்று கொண்டு சோசலிச பிரிவாகிய பெர்னி சாண்ட்ராஸினுடைய பிரிவை கேலி செய்து வந்திருக்கின்றார். இதனால் டெமோக்ராட் கட்சிக்கு உள்ளேயே இவருக்கு எதிர்ப்பு இருக்கின்றது. அதை தவிர அமெரிக்க அதிபரை கடந்த 4 ஆண்டுகளாக நார்நாராக கிழித்த பெண்மணியே இவர்தான். இவருடைய ட்வீட் பதிவுகள் அமெரிக்க அதிபர் எது செய்தாலும் அதை எதிர்த்து உடனடியாக பதிவிடும் பெண்மணியாக இவர் இருந்து வந்திருக்கின்றார். இவருடைய பதிவுகளை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபரின் பாக்கெட்டில் தான் இருக்கின்றார் என்று கேலி செய்திருக்கின்றார். ராபர்ட் மூலருடைய விசாரணை கமிஷனில் கூட இவர் இதை கூறியிருக்கின்றார். ஆனால் நிராகரிக்கப்பட்டது. மேலும் 3 மாநிலங்களில், அதாவது வெற்றியை திசை திருப்புகின்ற மாநிலங்களில் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் 70,000 வாக்குகளினால் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று அதிபரான பொழுது அந்த 70,000 வாக்குகளையும் திசை திருப்புவதில் ரஷ்யாவினுடைய இணைய உளவாளிகளே பின்னால் நின்றார்கள் என்றும் இவர் பதிவிட்டு ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய பலத்த விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் இப்புதிய பதவிக்கு இவர் வருகின்ற பொழுது இவருக்கு சகல பக்கங்களிலும் எதிர்ப்பு இருக்கின்றது. இதனால் தன்னுடைய பழைய ட்விட்டர் பதிவுகளில் சுமார் 1000 பதிவுகளை இவர் நீக்கி இருக்கின்றார் என்று வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதியிருக்கின்றது. என்ன பதிவுகளை நீக்கினார் என்பதை தம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் கூறுகின்றார்கள். இதற்கிடையில் டெக்சாஸ் நகரத்தினுடைய செனட்டர் ஜான் கொர்னியூன் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு செனட்டில் பெரும்பான்மை இருந்தால் கடைசி பட்டாலும் இந்த பெண்மணிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் செனட்டினுடைய அனுமதியை பெற்றுத்தான் இவர் இந்த பதவிக்கு வர முடியும். ஆகவே இது ஒரு சவால் மிக்க கட்டம் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதாரத்தை சீரழித்த காரணத்தினால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் பெரும்பாலும் பெண்களையே அணியாக திரட்ட வேண்டும் என்பது ஜோ பைடனுடைய புதிய கொள்கையாக இருக்கின்றது. அந்த வகையில் பொருளாதார ஆலோசனையில் பெண்கள் அணியை அமைத்திருக்கின்றார். 1 சிசிலியா ரோசர், 2 ஹெதர் பூசே ஆகிய இருவரும் பெண்களாகவே இருக்கின்றார்கள். புதிய அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகையினுடைய தொடர்பாடல் ஊடக பிரிவிற்கு ஜெனிபர் சாக்கி, கேட் பேடிங்ஃபீல்ட், கரீன் ஜான் பியர், பிலி ட்ரொபர், சீமன் சாண்ட்ராஸ், ஆஷ்லே எட்ரியன் ஆகிய பெண்களையே இவர் நியமித்திருக்கின்றார். எனவே பெண்கள் அணி ஒன்று வெள்ளை மாளிகையில் இருந்து உலக அரங்கிற்கு குரல் கொடுக்க இருக்கின்றது. இதை தவிர ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய அம்பாசிடராக லிண்டா தோமஸ் கிரீன்ஃபீல்ட் என்கின்ற கருப்பின பெண்மணியை நியமித்திருக்கின்றார். இவர் 30 ஆண்டு காலம் ஆப்பிரிக்க அரசியலில் வெளிநாட்டு கொள்கைகளில் அனுபவம் பெற்ற ஒரு சிறந்த பெண் அறிஞராகும். இவருடைய நியமனம் ஏழை நாடுகளிலும் முன்னேறி வரும் நாடுகளிலும் இருக்கும் ரெஜீம்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர அமெரிக்காவினுடைய தேசிய உளவு பிரிவில் கூட ஆவ்ரல் கெய்ன்ஸ் என்கின்ற பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது முதல் தடவையான நியமனமாக இருக்கின்றது. இவ்வாறாக பெண்கள் அணி ஒன்றை அமைத்து வீழ்ந்து கிடக்கும் அமெரிக்காவை மீட்டெடுக்க முடியும் என்ற நிலைக்கு ஜோ பைடன் வந்திருப்பதற்கான காரணம் பெண்கள் அவருக்கு அள்ளி வழங்கிய வாக்குகளாகும். இரண்டாவதாக அமெரிக்க அதிபர் பெண்கள் மீது ஏற்படுத்திய வெறுப்பு தரும் உரைகள் ஆகும். ஆகவே அமெரிக்காவை மீட்டெடுக்கின்ற இந்த பெண் தாரகைகள் எவ்வாறு வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இவ்வாறு அமெரிக்காவில் பெண்கள் அணி முன்னணிக்கு வந்து கொண்டிருக்க பிரிட்டனிடம் இருந்து விலகி செல்ல வேண்டும், ஸ்கொட்லாந்து தனி நாடாக வேண்டும் என்று ஸ்கொட்லாந்தினுடைய பெண் முதலமைச்சர் நிக்கோலா ஸ்டேயன் அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அவருடைய SNP கட்சியினுடைய மாநில மாநாட்டில் உரையாற்றியிருக்கின்றார். அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் மறுபடியும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி பிரிட்டனிடம் இருந்து ஸ்கொட்லாந்தை பிரித்து சிறந்ததொரு நாடாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர் பேசியிருக்கின்றார். தமது கட்சிக்கு வெற்றி தந்த மக்களினுடைய நம்பிக்கையை தாம் பேணி பாதுகாக்க வேண்டியதாக இருப்பதாகவும் அத்தருணம் அவர் தெரிவித்தார். இப்பொழுது கருத்து கணிப்பில் ஸ்கொட்லாந்து இங்கிலாந்தில் இருந்து பிரிந்து செல்வதற்கான நிலையே அதிகமாக காணப்படுவதாக கூறப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சர்வஜன வாக்கெடுப்பில் 45% மட்டுமே ஸ்கொட்லாந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருந்தார்கள்.
55% எதிராக வாக்களித்தார்கள். காரணம், ஸ்கொட்லாந்து பிரிந்து சென்று விடுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம்பெற முடியாது என்று அவர் கருதினார்கள். ஆனால் இப்பொழுது பிரிட்டனே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறிய பின்னர் ஸ்கொட்லாந்து பிரிந்து செல்வதில் யாதொரு பிரச்சனையும் இல்லை என்பதனால் இவ்வாறான ஒரு வாக்களிப்பு நடக்குமாக இருந்தால் ஸ்கொட்லாந்து பிரிந்து செல்வதற்கான பெருந்தொகையான வாக்குகளை பெறும் என்று நம்பப்படுகின்றது. இதை முறியடிப்பதற்கு பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஸ்கொட்லாந்து உட்பட இங்கிலாந்தினுடைய பிரிந்து செல்லக்கூடிய பகுதிகளில் பெரும் முதலீடுகளையும் உள்ளக கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி பொருளாதாரத்தை உட்செலுத்தி இப்பகுதியில் இருக்கின்ற அதிருப்திகளை களைந்து விடலாம் என்று கருதப்படுகின்றது. அதற்கான புதிய திட்டம் ஒன்றையும் அவர் தீட்டியிருக்கின்றார். அதேவேளை முன்னர் நடைபெற்ற வாக்களிப்பை முடிந்துவிட்டது, புதிய வாக்களிப்பு கிடையாது என்று போரிஸ் ஜான்சன் தட்டி கழிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அவர் ஏற்கனவே இதை தட்டி கழித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஸ்கொட்லாந்து மட்டும் பிரியுமாக இருந்தால் உலகத்தில் பல நாடுகள் இதுபோல சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாக பிரிவடைவதற்குரிய சூழ்நிலைக்கான பச்சை விளக்கு எரியும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. இவ்வாறு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் பெண்கள் புரட்சி ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்க ஆண்களினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கின்றதோ என்று எண்ணும் அளவிற்கு அமெரிக்க அதிபரை தேர்தலை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டாம், நமக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று ஜோர்ஜியாவினுடைய தேர்தல் பிரிவு கமிஷனர் பகிரங்க வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இது இலக்கம் 1. அமெரிக்க அதிபர் வெற்றி பெறுவார் என்று நம்பியிருந்த ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இப்பொழுது கைகளினால் ஒரு கப் காப்பியை எடுத்தால் கைகள் உதற ஆரம்பித்து விடுகின்றன. ஓரிடத்தில் நின்றால் கால்கள் நடுங்க ஆரம்பித்து விடுகின்றன. இந்த நிலையில் அவரை பதவியில் இருந்து வெளியேறும்படி மனைவி வற்புறுத்துவதாக கூறப்படுகின்றது. அவருடைய வீழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றது. ஆப்பிரிக்காவில் போரொன்றை ஆரம்பித்த எத்தியோப்பியா நாட்டினுடைய அதிபர் அபி அஹமட் அவர்கள் மீள முடியாத பொறிக்கிடங்கில் சிக்கப்பட்டு விட்டார் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறாக 3 ஆண்களின் பெரு வீழ்ச்சி அடுத்த செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொளிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகள்.